வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் அடுத்த 5 குறள் பார்க்க போகிறோம். அதில் 6வது குறள், ஆற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை புழி. ஆற்றார் தன்னிடம் ஒரு பொருளும் இல்லாத வறியவர்கள் அழிப்பசி அவரை அழிக்கும் பசியை, தீர்த்தல் போக்குதல், அஃது ஒருவன் அந்த செயலான ஒருவன் பெற்றான் செல்வத்தை பெற்றான், பொருள் தன் செல்வத்தை, வைப்பு சேமித்து வைக்கும், உழி இடமாகும் பொருள், தன்னிடம் ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களின் உடலையும் எண்ணங்களையும் கொல்வது போன்ற பசியை போக்குதல் என்ற அந்த அறச்செயலானது செல்வத்தை பெற்றவன் தன் செல்வத்தை சேமித்து வைக்கும் இடமாகும். 7வது குறள், பாத்து ஊன் மறி யவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்து ஊன் மறி யவனை பசி எனும் தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்து ஊன் பகுத்து உண்ணுதல், மறி யவனை பழகிய அவனை, பசி என்னும் தீப்பிணி கொடிய நோய், தீண்டல் நெருங்குவது அரிது அரிதாகும். பொருள் தன்னிடம் உள்ளவற்றை பகுத்து உண்ண பழகிய ஒருவனை பசி என்னும் கொடிய நோய் நெருங்குவது அரிது. 8வது குறள், ஈதுவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கண் அவர். ஈதுவக்கும் கொடுத்து மகிழும், இன்பத்தை அறியார்கொல் அறிய மாட்டார்களோ, தாமுடைமை இது தம்முடைய பொருள் என்று, வைத்திழுக்கும் சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மையர், வன்கண் அவர் இரக்கமற்றவர் ஆவர். பொருள் வறியவருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ, இது தம்முடைய பொருள் என்று சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மையர் இரக்கமற்றவர் ஆவர். 9வது குறள், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தமியர் உண்ணல். இரத்தலின் யாசிப்பதை விட இன்னாது துன்பமானது, மன்ற நிச்சயமாக உறுதியாக, நிரப்பிய சேர்த்து வைத்த பொருளை, நிரப்பி வைத்த பொருளை, தாமே தான் மட்டுமே, தமியர் தனித்திருந்து, உண்ணுதல் தான் சேர்த்து நிரப்பி வைத்த பொருளை பிறருக்கு ஈயாமல் தான் மட்டுமே தனித்திருந்து உண்ணுதல் யாசிப்பதை விட துன்பமானது. அடுத்தது கடைசி குறள் 10வது குறள், சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. சாதலின் சாவதை விட இன்னாதது துன்பமானது வேறு ஒன்று, இல்லை என்றால் இல்லை, இனிது இன்பமாகும், அதுவும் ஈதல் வறியவருக்கு கொடுத்தல், இயையா அப்படின்னா இயலாத, கடைனா இடத்து. பொருளுரை சாவதை விட துன்பமானது வேறு ஒன்று இல்லை, வறியவருக்கு கொடுத்தல் இயலாத இடத்து அதுவும் இன்பமாகும்.